எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் தற்கொலை. இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, காலம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. தற்கொலை கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். அன்புள்ள அம்மா அப்பாவிற்கு நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை. நீலிமா இல்லாத இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. புரியுது. எனக்கும் நீலிமாவுக்கும் 3 வயசுல தர்னிஷ் இருந்தும் நான் தர்னிஷை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் நீலிமா தான். நீலிமா என்னை விட்டு போய் 3 மாசம் ஆகுது. என்னால் அவன் நினைவுகளோட வாழ முடியல. தர்னிஷை பார்த்துக்கறக்கு நீங்க, அப்பா, மகிழினி, கூடவே ஸ்வேதா, அத்தை, மாமான்னு எல்லாரும் இருக்காங்க. அதனால அந்த நம்பிக்கையோட நான் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். வருண், நீ ஏன் வருண் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணன்னு யாராவது கேள்வி கேட்டா எல்லாரும் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. என்னோட வாழ்க்கையை மொத்தமே நான் நீலிமாக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவன் என்னை விட்டுட்டு போய் இந்த 3 மாசம் என்னால் வாழ முடியல. ஏன் என்னால் ஒரு நடப்பினமாக கூட இங்கே இருக்க முடியல. அதனால்தான் இந்த முடிவு. என்ன அம்மா அப்பா எல்லாரும் மன்னிச்சுக்கணும். தர்னிஷை நீங்கள் எல்லாரும் பத்திரமா பார்த்துக்குங்க. கண்டிப்பாக தர்னிஷை என்னையும் நீலிமாவோட நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அம்மா, அப்பா, மகிழினி, அத்தை, மாமா, ஸ்வேதா, மாமா எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். தர்னிஷ், அம்மா போன மாதிரியே அப்பா உன்னை விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காத. உனக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்பாவை மன்னிச்சுக்கோ. என்னுடைய தற்கொலைக்கு யாருமே காரணம் கிடையாது. நான் சுயமா நீலிமா விட்டு வாழ முடியலைங்கிறதுனால எடுத்த ஒரு முடிவு தான். எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் தர்னிஷை பார்த்துக்குங்க. இப்படிக்கு அன்புள்ள வருண். அந்த லெட்டரை படிக்க படிக்கவே மகிழினியோட கண்கள்ல அப்படி கண்ணீர் வருது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அந்த லெட்டரை வாங்கி, மேடம் இது உங்க தம்பியோட ஹேண்ட் ரைட்டிங் தானே, நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? அழுதுகிட்டு இருக்கக்கூடிய மகிழினி கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை தன்னோட ஷால் துப்பட்டாவால தொடச்சிக்கிட்டு ஆமா அப்படின்னு தலையாட்டுறா. பக்கத்தில் நின்றுக்கூடிய மகிழினியோட கணவர் ஒரு நோட்டை கொடுத்து, இதுதான் வருணோட ஹேண்ட் ரைட்டிங், வேணா கம்பேர் பண்ணிக்கங்க. நோட்டை வாங்கின இன்ஸ்பெக்டர் லெட்டரையும் அந்த நோட்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் ஃபுல்லா செக் பண்றாரு. ஆமா, அது வருணுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான். செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. வருண் இறந்து இன்னையோட 3 நாள் ஆகுது. அந்த வீட்டில் இப்படி ஒரு மயான அமைதி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நடந்துகிட்டு தான் இருக்குது. காரணம், வருணுடைய ஆசை மனைவி நீலிமா இறந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, நீலிமாவும் சூசைட் தான், வருணும் சூசைட் தான். நீலிமா இறந்து போனதுக்கான காரணங்கள் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வருண் நீலிமாவை மறக்க முடியாம இறந்து போனது அங்க இருக்கிறவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. வருணோட அம்மா அப்பா சோஃபால உட்காந்துட்டு இருக்க, மகிழினி வருணுடைய கூட பிறந்த அக்கா மகிழினி தன்னோட வீட்டுக்கார் பசங்களோட ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே படி வந்து மேலே போற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வீட்டுல கூட்டம் அங்கங்க நின்றுகிட்டே இருக்குது. இதுல நீலிமாவோட அம்மா அப்பா ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, வருண் நீலிமாவோட பையன் தர்னிஷ் நீலிமாவோட அக்கா ஸ்வேதா கையில இருக்கிறான். தர்னிஷ்னுடைய நிலைமையை பார்க்க பார்க்க எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆத்திரம் வருது. நீலிமாவும் முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்கிறான், வருண் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு வருத்தம், அழுக. இப்போ ஒரு கேள்வி, தர்னிஷ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு. நீலிமாவோட வீட்டு சைடு இருக்கிறவங்க எவ்வளவோ கம்பல் பண்ணி கேட்டுமே வருணோட அம்மா அப்பா தர்னிஷ் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸ்வேதா உடனே முன்னாடி வந்து, அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அத்தை மாமா சொல்றதுலையுமே லாஜிக் இருக்குல்ல. மாமாவோட ஞாபகமா இருக்கிறதே தர்னிஷ் தான். அவனை நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? டக்குன்னு நீலிமாவோட அப்பா, அதாவது ஸ்வேதாவோட அப்பா, கண்ணு நம்ம நீலிமா ஞாபகமாவும் நமக்கு இருக்கிறது தர்னிஷ் தான், நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லு. அப்பா, இப்படியே மாத்தி மாத்தி எல்லாரும் சண்டை கட்டினா இந்த குழந்தை என்னதான் பண்ணும்? மகிழினை பார்த்த ஸ்வேதா, அண்ணி எவ்வளோ நாள் இங்கேயே இருக்க முடியும்? அண்ணி கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க, என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இப்படியே பேச்சு வளர்ந்துகிட்டே போக கடைசியில எனக்கு தான் உனக்கு தானுக்கு அப்புறம் உடனே ஸ்வேதா, யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம்,
நான் தர்னிஷை பார்த்துக்கிறேன். உடனே ஸ்வேதாவோட அம்மா, ஏமா உனக்கும் நாளைக்கு கல்யாணம் காட்சி இதெல்லாம், மா எனக்கு கல்யாணமே ஆனாலும் பரவாயில்லம்மா, தர்னிஷோட தான் எனக்கு என் கல்யாணம் பண்ணிட்டு போறவரு ஒத்துக்கணும். தர்னிஷ் இல்லாம நான் போக மாட்டேம்மா. எனக்கு அவன் பையன் மாதிரி. என் தங்கச்சி நீலிமாவோட குழந்தை என் குழந்தை இல்லையாம்மா. எனக்கு என் குட்டி தங்கம் வேணும்மா. அத்தை, மாமா, தர்னிஷ் என் கூட இருக்கட்டும். உங்களுக்கு அவன் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணினீங்கன்னா தர்னிஷ் கூட நானும் இங்கேயே இருக்கேன். எவ்வளோ நாள் முடியுமோ சொல்லுங்க. அவ்வளோ நாள் தர்னிஷ் கூட நான் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஆனா தர்னிஷ் தான் இனிமேல் எனக்கு பையன். என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு தர்னிஷோட சேர்த்து என்னை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா நான் யாரா இருந்தாலும் கட்டிக்கிறேன். வயசு, சொத்து, பத்து, வேலை வாய்ப்பு, படிப்பு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. என் தர்னிஷ் தான் எனக்கு முக்கியம். தங்கச்சி நீலிமாவோட குழந்தை தர்னிஷை இறுக்கி அணைச்சு கண்ணீர்ல மல்க அழுகக்கூடிய ஸ்வேதாவை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய மனசும் உருக ஆரம்பிக்குது. டக்குன்னு நீலிமாவோட அம்மா அப்பா அவளோட கையை பிடிக்க வருணோட அம்மா அப்பா சுலோச்சனாவும் சுதாகரும் பக்கத்துல வந்து, சரிம்மா, தர்னிஷ் இங்க இருக்கட்டும், நீயும் இங்கிரு, எங்களுக்காக ஒரு மாசம் இங்கேயே தங்கியிரு, அதுக்கப்புறம் வேணும்னா நீ உங்க வீட்டுக்கே தர்னிஷை கூட்டிட்டு போ. எல்லாரும் ஒரு பரஸ்பரமான தீர்மானத்துக்கு வராங்க. வருணோட வீடும் நீலிமாவோட வீடும் அப்படி ஒன்றும் தூரம் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 to 11 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தூரம். இருந்தாலும் இனிமேல் அடிக்கடி அங்க இங்கேங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. காரணம், நீலிமா மரணத்திலேயே குடும்பங்களுக்குள்ள ஏற்பட்ட பிளவு தான். நீலிமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வருண் மேலேயும் வருண் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பயங்கர சந்தேகம் இருக்க, இப்போ வருண் இறந்தது சுலோச்சனாவுக்கும் சுதாகருக்கும் இன்னும் நீலிமா குடும்பத்து மேல ஏதோ ஒரு வெறுப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. வருணுடைய இறப்புக்கான சடங்குகள் 3 நாள்ல ஏதோ ஓரளவுக்கு முடிய எல்லாரும் அவங்க இடத்துக்கு போறாங்க. சுலோச்சனா, சுதாகர், அதாவது வருணுடைய அம்மா அப்பா அந்த ரூம்ல இருக்க, கீழே மகிழினி தன்னோட குடும்பத்தோட இருக்கிறாங்க. வீடே வெறிச்சோடி இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வேதா கீழே வருண் நீலிமாவோட ரூம்ல தர்னிஷை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. பெட்ரூம்ல உட்காந்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுலோச்சனாவோட பக்கத்துல போய் நிக்கிறாரு சுதாகர். வருணோட அம்மா சுலோச்சனா ஜன்னல் வழியா ஏதோ ஒன்ன பார்த்துட்டு இருக்க, பக்கத்துல போய் நின்ன சுதாகர், சுலோச்சனா சொல்லுங்க, ஏண்டா, ஏன் இப்படி இருக்க, எப்படிங்க இருக்க, ஏன் வாய் விட்டு கூட அழுக மாட்டேயா, பையன் இறந்து போனதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு அழுக வரலையா, உன் மனசு என்ன அந்த அளவுக்கு கல்லாயிடுச்சா? எதுவுமே பேசாம ஜன்னல் வழியா எதையோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுலோச்சனா அப்பையும் கல்லு மாதிரிதான் உட்காந்துருக்குறாங்க. சுலோச்சனா, ஏன் வருண் மேல உனக்கு அவ்வளோ கோவமா? டக்குன்னு சுதாகரை பார்த்து, பின்னென்னங்க கோவம் இருக்காதா? நீலிமாவும் வருணுமே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனை நாள் நான் சொல்லியிருக்கேன் நீலிமா கூட சண்டை கட்டாத, நீலிமா கூட சண்டை கட்டாத அப்படின்னு. ஆனா அவன் எப்ப பாரு அவ கூட சண்டை. அந்த பொண்ணு அந்த கன்சீவா இருக்கிற நேரத்துல கூட எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறா. ஒரு மாமியாரா ஒரு மருமகளுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நீலிமா இறந்ததுக்கு அவனுடைய பயங்கரமான கோவம் தான் காரணம். அதெல்லாம் தாங்க மாட்டாம தான் அந்த பொண்ணு இறந்துட்டாலும் என்னமோ. எத்தனை பிரச்சனை, எத்தனை விதமான விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்துட்டு போன நீலிமாவோட அம்மா அப்பா ஏதாவது மூஞ்சி கொடுத்து பேசுனாங்களா? அந்த பொண்ணை இவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கு தெரியாமையா போயிடுச்சு. அதுலேயும் தர்னிஷ் பிறந்தான். இன்னைக்கு நீலிமா இறந்து இந்த 3 மாசத்துல பைத்தியக்கார மாதிரி சுத்துறவன் அவன் உயிரோடு இருக்கும்போதே அவளை நல்லா பார்த்துருந்தானா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதல்லங்க. எனக்கு மனசு விட்டு போச்சுங்க. அதுக்கு 2 காரணம். நீலிமா தான் மனசு நொந்து சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு இவனும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்று, நடந்தது நடந்துருச்சு, அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள தர்னிஷ் அவனை ஞாபகம் கூட இல்லாம இந்த வருண் சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த தர்னிஷோட ஞாபகம் அவனுக்கு வரலையாங்க. அந்த 3 வயசு குழந்தை என்னங்க பண்ணுச்சு? அதுக்கு அம்மா அப்பா இல்லாம அது என்னங்க பண்ணும்? சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சுலோச்சனாவுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. ஆனா சுதாகர் அதை புரிஞ்சுக்கிட்டு தோல்ல கையை வச்சு ஆறுதல் சொல்றாரு. அப்போ அவங்களுடைய ரூம் தட்டப்படுது. யாருப்பா, வாங்க. தட்டிட்டு உள்ள வரா மகிழினி. மகிழினியை பார்த்த அம்மா அப்பா 2 பேரும் எந்திரிச்சு நிக்க, என்னம்மா புதுசா தட்டிட்டு வர? இல்லம்மா, சும்மாதான், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக உங்க 2 பேத்துக்கிட்ட வந்தேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மா,
நீலிமா இறந்த போதே அந்த மரணத்துல எனக்கு பயங்கர சந்தேகம் இருந்துச்சு. இப்போ நம்ம வருணும் இறந்திருக்கான். எனக்கு என்னமோ இந்த ரெண்டுமே தற்கொலையா இருக்குமான்னு சந்தேகமா இருக்குது. சுலோச்சனாவும் சுதாகரும் மாத்தி மாத்தி மூஞ்சியை பார்த்துக்கிட்டு புருவ சுருக்களோட மகிழினியை பார்த்து, என்னம்மா தெள்ள தெளிவா ரெண்டு பேரும் சூசைட் பண்ணியிருக்காங்க. நீலிமா மருந்து குடிச்சு செத்துருக்கா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டாக்டர்ஸ் பார்த்துட்டாங்க. உன் தம்பி அறிவு கெட்டவன் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கிறான். இது எப்படிம்மா கொலைன்னு சொல்ல முடியும்? எந்த விதமான அடையாளங்களும் வெளியிலேருந்து வந்து கொலை பண்ணதாவோ இல்லை வேற விதமாக கொலை பண்ணதாவோ அடையாளங்கள் கிடையாது. பக்காவார் கைரேகைகள், அவங்களோட சுயநிலைவில் எழுதப்பட்ட கடிதங்கள், இதை விட வேற என்ன சாட்சியமா தேவைப்படுது? இல்லப்பா, எனக்கு மனசு ஒத்துக்கல. நீலிமா நல்லாதான்ப்பா இருந்தா. நல்லா இருக்கும் பொழுது எதுக்குப்பா தேவையில்லாம சூசைட் பண்ணிக்கணும்? முன்னாடி வந்த சுலோச்சனா மகிழினியோட கையை பிடிச்சு, கண்ணு, எனக்கும் நம்ம வீட்டுக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வெளியில சொல்றதுக்கு விருப்பம் கிடையாது. உனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அப்படி நான் ஒரு சில விஷயங்களை மறைச்சதுல வருணுக்கும் நீலிமாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒன்று. அதில் தான் நீலிமா மனசுடைஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். வெளியில தெரிஞ்சுன்னா வருண் மேலே தேவையில்லாமல் ஏதாவது கேஸ் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு தான் நானும் அப்பாவும் வெளியில் சொல்லாமல் இருந்தோம். இப்போ நீலிமா தன்னால தான் இறந்துட்டாலோ என்னமோ நினச்சி தர்னிஷை கூட கொஞ்சம் கூட யோசிக்காம வருண் இந்த தப்பை பண்ணியிருக்கான். மற்றபடி வேற இல்லை. நீ போட்டு குழப்பிக்காதம்மா. இல்லைம்மா, நான் இதை போட்டு குழப்பிக்கல. இருந்தாலும் நீலிமா கொலையை விட எனக்கு வருணுடைய கொலையில பெரிய சந்தேகம் இருக்கு. முன்னாடி வந்த சுதாகர் ரெண்டு கொலையே இல்லை கண்ணு, ரெண்டு தற்கொலை. அப்பா, திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்கப்பா. ரெண்டு பேத்தினுடைய மரணத்துலேயுமே நிச்சயமா கொலைதானா இல்லையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் போலீஸ்கிட்ட போய் தான் ஆகணும். இந்த வார்த்தையை கேட்ட ரெண்டு பேர்த்தோட மூஞ்சிலையுமே அப்படி ஒரு அதிர்ச்சி. சுலோச்சனா வேகமா வந்து பெண்ணோட கையை பிடிச்சு, மா அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிடாதம்மா, குடும்ப மானமே போயிடும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவங்கள் இருக்கதான் செய்யும். அதுக்கு நீலிமா இறந்ததும் அவளை நினைச்சு நினைச்சு உன் தம்பி இறந்ததுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. மா ப்ளீஸ், நீ என்னை என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போலீஸ்க்கு போக தான் போறேன். ரெண்டு பேத்தினுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நான் கண்டுபிடிக்க தான் போறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மறுபடியும் நான் என்னன்னு செக் பண்ண சொல்ல போறேன். லெட்டர்ஸ் ரெண்டு பேருமே அவங்க எழுதுனாங்களான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நீலிமாவை பத்தி எனக்கு தெரியுமோ தெரியாதோ, வருணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வருண் அந்த அளவுக்கு கோலை கிடையாது. ஏம்மா, அவன் லைஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கான். எத்தனை சூழ்நிலையில என்னையை காப்பாத்திருக்கிறான். ஏன் என் மேரேஜ் சமயத்துல வந்த பிரச்சனையை அவன் எவ்வளோ நல்லா எந்த அளவுக்கு கொண்டாந்து சாமாத்தியமா தீர்த்து வச்சான். இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? இன்னும் யோசிச்சுப்பாரு. சின்ன வயசுல உனக்கும் அப்பாவுக்கும் ப்ராப்ளம் வந்து நீ ஒரு வாட்டி அம்மாயி வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டு அங்க நடந்த பெரிய பிரச்சனையில மாமாவை அந்த வயசுலயே எதிர்த்து பேசி மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் அவன் தான். வருண் எவ்வளோ தைரியமானவன் எனக்கு நல்லாவே தெரியும். புருஷ முன்னாட்டிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தேவையில்லை. அப்பப்ப நான் நீலிமா வாயால கேள்விப்பட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக நீலிமா இறக்குற அளவுக்கு அவன் ஒன்றும் கொடுமைக்காரன் இல்லை. அந்த அளவுக்கு அவன் கொடுமையும் பண்ணல. நீதான் நீலிமாவை தேவையில்லாம அவ அதுக்காக தான் இறந்துருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிற. எனக்கு அதெல்லாம் செகண்ட் தான். பட் எனக்கு என் தம்பி எப்படின்னு தெரியும். இந்த வருண் அவன் இறந்ததுக்கான காரணம் தற்கொலையா இருக்கும் அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியலம்மா. உடனே அதுக்கு சுதாகர், சரிம்மா, அப்படியே நீ போலீஸ்க்கு போனாலும் இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்டர் தான் வந்து மறுபடியும் என்கொயரி பண்ணுவார். ஏற்கனவே அவர் வந்து எல்லாமே விசாரித்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி லெட்டர் எல்லாத்தையும் வாங்கி ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணி கம்ப்ளீட்டாக பக்காவாக எல்லாத்தையும் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் இது தற்கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லும் பொழுதே நம்ம சொல்லிதாம்மா இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம என்னம்மா பண்ண முடியும்? நீயா தேவையில்லாம மறுபடியும் போய் சொல்லி அவர் உன்னை தான் சொல்ல போகிறாருமா. அதுவும் இதெல்லாம் நமக்கு. அப்பா, நான் ஒன்று இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போகிறேன்னு சொல்லலையே. மகளினி இப்படி சொன்ன உடனே ரெண்டு பேரும் மறுபடியுமே ஒரு சந்தேக பார்வையோட மகளினியை பார்க்க, ஆமாப்பா, நான் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் இப்போ வந்துட்டு போனவர்கிட்ட போக போகிறது கிடையாது. எனக்குன்னு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கிறா. அவன் மூலமாக தான் நான் போக போகிறேன். யாருமா? யாரு சொல்லு? உனக்கு தெரியுமேம்மா, என் ஃப்ரெண்டு மதி, இன்ஸ்பெக்டர் மதி. யாரு? அந்த பொண்ணு உன் கூட இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போலீஸ் ட்ரைனிங் போய் போலீஸ் ஆச்சே, அந்த பொண்ணா? ஆ, அவளேதாம்மா. அவளுக்கு நான் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன். ஆனால் அந்த பொண்ணு இந்த ஊரே கிடையாதேம்மா. தெரியும்மா, அவள் இந்த ஊரே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வருணுடைய கொலையில் கண்டிப்பாக அவள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு மதி மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது.
மதி என் ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் மதியா இங்க வரப்போறா. என் தம்பி வரணும். என் தம்பி பொண்டாட்டி நீலிமாவும் இறந்ததுக்கான காரணங்கள் என்ன ஏதுங்கிறது கண்டிப்பா அவ கண்டுபிடிப்பா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேம்மா, நிச்சயமா நீலிமாவோட மரணமும் வருணுடைய மரணமும் தற்கொலை கிடையவே கிடையாது. 2 பேத்தினுடைய மரணத்துக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத நிச்சயமா நான் வெளிச்சம் போட்டு வெளியில கொண்டு வருவேன். அப்படி வெளியில கொண்டு வரும் பொழுது உண்மையான குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தக்க தண்டனை வாங்கி கொடுப்பேன். என் உள் மனசுக்கு சொல்ற விஷயம் ஒரு நாள்ல ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கு புரியும். அங்க நின்று கண்ணு கலங்க ஸ்ட்ராங்கா சொல்ல போற மகிழினியை பார்த்து அவங்க அம்மா அப்பா 2 பேத்துக்கும் பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எதுக்குடா இவ தேவையில்லாம மறுபடியும் இந்த விஷயத்த கலரலாம் அப்படின்னு சுலோச்சனா நினைச்சாலும் சுதாகருக்கு என்னமோ மகிழினி சொல்றது சரிங்கிற மாதிரி பட்டுச்சு. லோக்கல் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் யாரையுமே கூப்பிடாம தன்னோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் மதிய ஹெல்ப் கூப்பிட போற மகிழினி நிஜமாலுமே நீலிமா வருண் மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைய கண்டுபிடிப்பாங்களா என்ன?